பிரைஸ் தி லார்ட். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வேளையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார். அது என்னவென்று பார்க்கும் பொழுது, நாம் பல இடங்களில் பல நேரங்களில் சொல்லுகிற வார்த்தை, விசாலமான இடம் எனக்கு இல்லை, வேலையில் விசாலம் இல்லை, குடும்பத்துக்குள்ள விசாலம் இல்லை, நம்ம செய்கிற எல்லா பிஸ்னஸ்லேயும் விசாலம் இல்லை, நம்ம கையிட்டு செய்கிற எல்லா வேலையிலையும் விசாலம் இல்லை. ஏன் விசாலம் இல்லை? ஏன் நமக்கு ஆசீர்வாதத்தின் பெருக்கம் இல்லை என்று பல கேள்விகள் உங்களுக்கு வரலாம். வேதம் தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லும் பொழுது, உங்களுக்கு விசாலம் வேண்டும் என்று சொன்னார். சகல காரியத்திலும் நமக்கு விசாலம் வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும்? வாசித்து பார்ப்போமா? சங்கீதத்தின் புஸ்தகம் 119 அதிகாரம், அதுல 45வது வசனம் சொல்லுகிறது, நான் உம்முடைய கட்டளைகளை ஆராய்கிறபடினால் விசாலத்திலே நடப்பேன். வேதத்தை எடுத்து அவருடைய கட்டளைகளை ஆராய்ந்து அறிந்து புரிந்து படித்து அதன் பிரகாரம் நீங்கள் நடக்கும் பொழுது விசாலமான இடம் உங்களுக்காக காத்திருக்கிறது. பெரிய ப்ரமோஷன்கள், பெரிய பதவிகள், பெரிய பெரிய உயர்வுகள், இவைகள் எல்லாம் உங்களுக்காக காத்திருக்கிறது. இந்த நாட்களில் ஏன் உயர்வு இல்லை, ஏன் விசாலம் இல்லை என்று கேள்வி கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு விசாலம் வேண்டும் என்று சொன்னால், நன்மைகள் வேண்டும் என்று சொன்னால், ஆசீர்வாதங்கள் வேண்டும் என்று சொன்னால், அவருடைய வேத வசனத்தை, பரிசுத்த வேதாகமத்தை எடுத்து நீங்கள் அவர் கொடுத்த, அவர் தந்த அநேக கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொண்டு வேதத்தில் தியானமாயிருந்து அதை ஆராய்ந்து பார்க்க தேவன் உங்களுக்கு விசாலமான இடத்தை தருவார். வீட்டை தருவார் விசாலமாய், பிள்ளைகளை தருவார் விசாலமாய். அநேக இடத்துல உங்களுக்கு விசாலமான காரியங்கள் காத்திருக்கிறது. நீங்கள் அவர் கொடுத்த கட்டளைகளையும் அவர் கொடுத்த நியாயங்களையும் பிரமாணங்களையும் கைப்பற்றி பின்பற்றி நீங்கள் நடக்கும் பொழுது வேதம் தெளிவாக சொல்லுகிறது, விசாலமான இடத்தை அவர் கொடுப்பாராம். அதுல என்ன எழுதப்பட்டிருக்கிறது? நான் உம்முடைய கட்டளைகளை ஆராய்கிறபடியினால் விசாலத்தில் நடப்பேன். ஆராயும் போதுதான், அறிந்து கொள்ளும் பொழுதுதான், உங்களுடைய இருதயத்தில் எழுதும் போதுதான் விசாலமான இடம் வருகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு விசாலம் வேண்டுமா, ஆசீர்வாதம் வேண்டுமா? அப்படின்னா வேதத்தை தியானம் பண்ணி அவருடைய கட்டளைகளை ஆராய்ந்து பாருங்கள். கர்த்தருடைய வாழ்க்கையில, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில விசாலத்தை தருவார். ஆமீன். God bless you.